வணக்கம். இன்று நாம் தமிழ்நாட்டின் கரூரில் நடந்த துயரமான சம்பவம் மற்றும் நடிகர் விஜயின் சிபிஐ விசாரணை கோரிக்கை குறித்து விரிவாக பார்க்கப் போகிறோம். செப்டம்பர் 27, 2025 அன்று கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு அரசியல் பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய், இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம் போதிய பாதுகாப்பும், கூட்டத்தை கட்டுப்படுத்துவதில் காவல்துறையின் அலட்சியமும் தான் என்று கூறி சிபிஐ விசாரணைக்கு வலியுறுத்தியுள்ளார். கரூரி ரோடு நெடுஞ்சாலையில் உள்ள விலுசாமிபுரத்தில் நடந்த இந்த பேரணியை தமிழக வெற்றிக் கழகம் ஏற்பாடு செய்திருந்தது. சுமார் 50,000 பேர் திரண்டிருந்த இந்த பேரணியில் விஜயின் வருகை சுமார் 7 மணி நேரம் தாமதமானதால் கூட்டம் அலைமோதியது. மக்கள் விஜயின் வாகன அணிவகுப்பை காண முண்டியடித்த போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. பேரணி நடைபெற்ற இடத்தில் பஃபர் மண்டலங்கள் இல்லாதது, நெருக்கடியான வழிகள் மற்றும் குறைந்த அளவிலான காவல்துறை பாதுகாப்பு ஆகியவை நிலைமையை மேலும் மோசமாக்கியதாக கூறப்படுகிறது. கூட்ட நெரிசல் ஒரு ஜெனரேட்டர் மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்பு வேன் அருகே ஏற்பட்டது. அங்கு மக்கள் தள்ளப்பட்டு காலில் மிதிப்பட்டனர். இறந்தவர்களில் 2 வயது குழந்தை, 9 குழந்தைகள், 18 பெண்கள் மற்றும் 13 ஆண்கள் உட்பட 41 பேர் அடங்குவர். பெரும்பாலானோர் 20 மற்றும் 30 வயதுடையவர்கள். குறைந்தது 83 பேர் எலும்பு முறிவுகள் மற்றும் மூச்சுத் திணறல் போன்ற காயங்களுடன் கரூர் மற்றும் அருகிலுள்ள மாவட்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். பிரேத பரிசோதனை அறிக்கையின்படி பெரும்பாலான இறப்புகள் மூச்சுத் திணறல் காரணமாக ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. ஆம்புலன்ஸ்கள் சம்பவ இடத்திற்கு வருவதை டிவிகே ஆதரவாளர்கள் தடுத்ததாக பல தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டது. சிலர் வெப்பம் மற்றும் கூட்ட நெரிசலால் மயக்கமடைந்தனர். சில குழந்தைகள் பெற்றோரிடமிருந்து பிரிந்தனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு நடிகர் விஜய் சென்னை திரும்பியதும் தாங்க முடியாத, விவரிக்க முடியாத வேதனையிலும் துக்கத்திலும் துடிக்கிறேன் என்று சமூக ஊடகங்களில் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்தார். சம்பவத்திற்கு பிறகு தமிழக அரசு ஒற்றை நபர் ஆணையத்தை அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட்டது. இருப்பினும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து சிபிஐ இந்த வழக்கை விசாரித்து வருகிறது. ஜனவரி 12 மற்றும் ஜனவரி 19, 2026 அன்று சிபிஐ விஜயை விசாரணை செய்தது. இந்த விசாரணையில் விஜய் பேரணிக்கு தேவையான அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்ததாகவும், போதிய காவல்துறை பாதுகாப்பு இல்லாதது மற்றும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதில் ஏற்பட்ட குறைபாடுகளே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்றும் வலியுறுத்தினார். 6 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த விசாரணையில் தனது தாமதமான வருகை மற்றும் கூட்டம் மோசமடைந்த போதும் ஏன் உரையை தொடர்ந்தார் என்பது குறித்து சிபிஐ கேள்விகளை எழுப்பியது. விஜய் தான் சூழ்நிலையின் தீவிரத்தை உணர்ந்தவுடன் தனது உரையை நிறுத்தியதாகவும், ஆனால் போதிய கூட்ட கட்டுப்பாடு நடவடிக்கைகள் இல்லாததே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்றும் கூறியுள்ளார். டிவிகே ஒருங்கிணைப்பாளர்கள் விஜயின் வருகையை 4 மணி நேரம் தாமதப்படுத்தியதாக காவல்துறை தாக்கல் செய்த முதல் தகவல் அறிக்கை தெரிவிக்கிறது. இது அரசியல் பலத்தை காட்டும் நோக்கத்துடன் செய்யப்பட்டது என்றும், அவர்கள் காவல்துறையின் ஆலோசனைகளை புறக்கணித்து போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டனர் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் விஜயின் பெயர் குற்றப்பத்திரிகையில் இடம்பெறலாம் என்ற ஊகங்களும் நிலவுகின்றன. ஆனால் டிவிகே இதை மறுத்துள்ளது. கரூர் சம்பவம் இந்தியாவில் கூட்ட மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகளை மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்தியுள்ளது. சபரிமலை மற்றும் பிரயாக்ராஜ் போன்ற மத யாத்திரைகள் முதல் பெங்களூருவில் நடந்த விளையாட்டு நிகழ்வுகள் மற்றும் கரூர் போன்ற அரசியல் பேரணிகள் வரை பெரிய கூட்டங்கள் பெரும்பாலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாததால் குழப்பத்தில் முடிகின்றன. பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை குறைவாக மதிப்பிடப்படுவது, பாதுகாப்பு விதிமுறைகளை அமல்படுத்துவதில் உள்ள குறைபாடுகள், போதிய உள்கட்டமைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு இல்லாமை ஆகியவை இதுபோன்ற துயரங்களுக்கு முக்கிய காரணங்கள். இந்த சம்பவங்கள் இந்தியாவின் கூட்ட பாதுகாப்புக்கான முறையான கட்டமைப்பின் பற்றாக்குறையை காட்டுகின்றன. மேலும் தடுப்பு நடவடிக்கைகளை விட இழப்பீட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதையும் வெளிப்படுத்துகின்றன.
இந்த விபத்து அரசியல் ரீதியாகவும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சிகள் ஆளும் திமுக அரசாங்கத்தை அலட்சியம் மற்றும் நிர்வாக தோல்விக்காக குற்றம் சாட்டியுள்ளன. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போன்ற திமுக தலைவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு விரைவாகவும் பொறுப்புடனும் உதவியதாக கூறி அரசை பாதுகாத்துள்ளனர். உச்சநீதிமன்றம் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க ஒரு விரிவான வழிகாட்டுதல்களை வழங்க மறுத்துவிட்டது. மேலும் இந்த விவகாரத்தை உள்துறை அமைச்சகம் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் விட்டுவிட்டது. இது ஒரு நீண்ட விவாதத்திற்கு வழிவகுத்துள்ளது. இதில் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட நிகழ்வுகளின் பொறுப்பு யார் மீது உள்ளது என்பது குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. எதிர்காலத்தில் இதுபோன்ற துயரச் சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க சிறந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் கூட்ட மேலாண்மை திட்டங்களின் அவசியத்தை கரூர் சம்பவம் வலியுறுத்துகிறது.